வணக்கம் நண்பர்களே. திருமாவளவனின் கதை முடிந்தது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். இது ஒரு பக்கம் அக்கட்சியின் தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் இந்த முடிவு காரணமாக விசிக பெரிய நெருக்கடியை எதிர்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. திருமாவளவன் தற்போது விசிகவின் எம்பியாக இருக்கிறார். அவர் எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட வேண்டுமெனில் எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதை கட்சியின் அங்கீகாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க வேண்டும் எனில் அதற்கென சில விதிமுறைகள் இருக்கின்றன. கட்சி இத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும், இத்தனை எம்எல்ஏக்களை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற கணக்கு இருக்கிறது. அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் இதற்கான விதிமுறைகளை வகுத்திருக்கு. அதன்படி ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும் எனில் அது சட்டமன்ற தேர்தலில் 6% வாக்குகள் மற்றும் குறைந்தது 2 எம்எல்ஏ சீட்டுகளை ஜெயித்திருக்க வேண்டும். இது இரண்டுமே கட்டாயம். ஒருவேளை தேர்தலில் ஜெயிக்கவில்லை என்றாலும் கூட மாநிலம் முழுவதும் பதிவான மொத்த வாக்குகளில் 8% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அதுவும் இல்லையெனில் குறைந்தது மொத்த சட்டமன்ற தொகுதிகளில் 3% இடங்களில் ஜெயித்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 3% எனில் 7 தொகுதிகள் வருகிறது. இதெல்லாம் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான அடையாளங்கள். இதை செய்தால்தான் ஒரு கட்சியை அங்கீகரிக்க முடியும் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவாக கூறுகிறது. சரி, இப்போது விஷயத்திற்கு வருவோம். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விசிகவின் வெற்றி அக்கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றி இருக்கிறது. இப்போது திருமாவளவன் ராஜினாமா செய்தால் உடனே இந்த அங்கீகாரம் ரத்தாகுமா என்று கேட்டால் இல்லை என்றே பதில் வருகிறது. காரணம், 2024 வழங்கப்பட்ட அங்கீகாரம் அடுத்த தேர்தல் வரை, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வரை தொடரும் என ஆணையம் கூறுகிறது. எனவே திருமாவளவன் ராஜினாமா செய்தால் கட்சியின் அங்கீகாரம் போய்விட்டது. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் மேலே குறிப்பிட்ட கட்சி ஜெயிக்க வேண்டும். ஒருவேளை ஜெயிக்கவில்லை என்றாலும் கட்சியின் அங்கீகாரம் ரத்தாகாது. காரணம், கட்சி தன்னை நிரூபிக்க மற்றொரு வாய்ப்பு உள்ளது என தேர்தல் ஆணையம் கூறுகிறது. எனவே திருமாவளவனின் ராஜினாமா கட்சியின் அங்கீகாரத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என சொல்லப்படுகிறது. ஆனாலும் திருமாவளவன் தனக்கு ஒதுக்கிய தொகுதிகள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும். இல்லை என்றால் அவர் கதை முடிந்ததாக தான் கருதப்படும் என்று சொல்லப்படுகிறது.